ஈகோபெரி பப்பாளி வந்து இனிப்பு சுவை வந்து 12 to 13 பிரிக்ஸ் லெவல் அந்த அளவுல தான் ஈகோபெரி பப்பாளி இருக்கு. அதே போல வந்து இது வந்து லாங் கீப்பிங் கெப்பாசிட்டி இருக்கு. 6 to 8 நாள், அதாவது கீப்பிங் கெப்பாசிட்டி, இந்த பழம் பழுத்து அதை வந்து நம்ம வச்சுக்கிற நாள் வந்து 8 நாள் இருக்கும். 6 to 8 நாள் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வந்து பெஸ்டா இருக்கும். 1500 to 1700 கிலோமீட்டர் வந்து இது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணலாம். இப்ப வந்து நான் 5 ஏக்கர் 10 ஏக்கர் பண்றேன், இப்ப வந்து லாங் டிரான்ஸ்போர்டேஷன் என்னுடைய பழத்தை வந்து எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கும் போது ஒரு நல்ல ரகம் என்னன்னா ஈகோபெரி பப்பாளி ரகம். வணக்கம் விவசாய தோழர்களே, இன்னைக்கு வந்து டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டு பண்ணையில வந்து இருக்கிறோம். டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டு பண்ணை தருமபுரி மாவட்டம் பொம்மடி அருகில் கும்பாரளிங்கிற ஒரு கிராமத்துல வந்து டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டு பண்ணை கடந்த 1.5 வருஷமா நம்ம வந்து இயங்கிட்டு வரோம். இங்க இருந்து வந்து கிரீன்பெரி, ஈகோபெரி, ஐஸ்பெரி, ரெட் லேடி நம்பர் 15 பப்பாளி ரகங்களை வந்து நாட்டுக்குள்ள உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு முழுவதும் வந்து விநியோகம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களை வந்து விநியோகம் பண்ணிட்டு வரோம். நம்ம கிட்ட ஓன் வெஹிக்கிள் இருக்கு. ஒன் வெஹிக்கிள் வந்து எடுத்துட்டு போய் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட வந்து குறைவான நாத்து 10 நாத்துல இருந்து நீங்க வந்து 10,000 நாத்து வரைக்கும் அட் டைம்ல வாங்கலாம். அந்த அளவுக்கு வந்து நர்சரி வந்து பெரிய நர்சரி, இது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய நர்சரியா நம்ம கொண்டு வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து ஈகோபெரி பப்பாளி பற்றி பார்க்க போறோம். ஈகோபெரி பப்பாளி வந்து பப்பாளி பொறுத்த வரைக்கும் 60% காய்கள் வந்து நீளமாகவும் 40% காய்கள் வந்து உருண்டியாகவும் இருக்கும். இதுதான் இதோடைய முதல்ல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது. நம்மளோட ரகங்களை வந்து இதன் மூலமா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஈகோபெரி பப்பாளி வந்து இனிப்பு சுவை வந்து 12 to 13 பிரிக்ஸ் லெவல் அந்த அளவுல தான் ஈகோபெரி பப்பாளி இருக்கு. அதே போல வந்து இது வந்து லாங் கீப்பிங் கெப்பாசிட்டி இருக்கு. 6 to 8 நாள், அதாவது கீப்பிங் கெப்பாசிட்டி, இந்த பழம் பழுத்து அதை வந்து நம்ம வச்சுக்கிற நாள் வந்து 8 நாள் இருக்கும். 6 to 8 நாள் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வந்து பெஸ்டா இருக்கும். 1500 to 1700 கிலோமீட்டர் வந்து இது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணலாம். இப்ப வந்து நான் 5 ஏக்கர் 10 ஏக்கர் பண்றேன், இப்ப வந்து லாங் டிரான்ஸ்போர்டேஷன் என்னுடைய பழத்தை வந்து எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கும் போது ஒரு நல்ல ரகம் என்னன்னா ஈகோபெரி பப்பாளி ரகம். ரெட் லேடிக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் ரகம் என்னன்னு சொன்னா ஈகோபெரி பப்பாளி ரகம் சொல்லலாம் லாங் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு. அதே போல வந்து இது வந்து இந்த 6x6 இடைவெளியோ இல்ல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 6x6 பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து 7x7 பண்றாங்க. பட் அதர் ஸ்டேட் பார்க்கும்போது கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் பாத்தீங்கன்னா 7x7 7x8 கூட பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல எடுத்து போட்டு பாருங்க. 7 ஒரு செடிக்கு ஒரு செடிக்கு 7 அடி, ஒரு வரிசைக்கு ஒரு வரிசைக்கு 8 அடிங்கிற டிஸ்டன்ஸ்ல கூட பண்றாங்க. அப்படி பண்ணாலும் நல்லதுதான். எதுக்காக அந்த கேப் அதிகமா வராங்க ஒரு வரிசைக்கு ஒரு வரிசைக்குன்னா மிடில போயிட்டு மருந்து அடிக்கிறதோ இல்ல வந்து பழங்கள் பிரிக்கிறதுக்கு வரதோ இது வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பண்ணலாம். அதனால 7x7 ஒரு செடிக்கு ஒரு செடிக்கு 7 அடி, ஒரு வரிசைக்கு ஒரு வரிசைக்கு 8 அடிங்கிற கேப்ல கூட பண்றாங்க. பட் குறைவான நிலம் இருக்கிறவங்க 1 ஏக்கர் பண்றோம் அப்படின்னா நீங்க 6x6 பண்ணலாம், இந்த 7x7 பண்ணலாம். இது பண்ணும்போது இது ஒரு டைம்ல வந்து ஒரு செடிக்கு வந்து 1000, சப்போஸ் 1 ஏக்கருக்கு 1000 செடி விற்கிறோம்னு சொன்னா 990 செடி விற்கலாம். 6x6 7x7 வைக்கும் போது 990 செடி விற்கலாம். அப்போ 6x6 வச்சுமா 1500 செடி விற்கலாம். அப்போ குறைந்தபட்சம் ஒரு 6x6 வைக்கும் போது ஒரு 1000 செடியில வந்து காய் எடுக்கலாம். ஒரு 7x7 வச்சா குறைந்தபட்சம் ஒரு 850 செடியில காய் எடுக்கும் போது ஒரு 850 ஒரு செடிக்கு 2 கிலோ வந்தா கூட நம்மளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 1500 1.5 டன் வந்து ஒரு தடவை வந்து எடுக்கலாம். அது மாதிரி பிளான் போட்டு நிறைய விவசாயிகள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஈகோபெரி பப்பாளி வந்து நம்ம பாத்தீங்கன்னா வச்சுக்க 35 to 45 நாள் செடியா கொடுக்குறோம். இந்த செடி வந்து ஒரு 40 நாளுக்கு செடி பாருங்க. 40 நாளுக்கு செடி. வெயில் காலத்துல வந்து கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துக்குது செடி வளர்ச்சி கொடுக்கறதுக்கு. அதனால வந்து 40 நாள் செடி பாருங்க. தண்டு வளர்ச்சி நல்லா இருக்கு. செடி இது நடறதுக்கான செடிதான். இது நடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இன்னொரு 5 நாள் வச்சிருந்து கூட நடலாம். செடி கொடுத்த பிறகு நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய கிளைமேட்டிக்ல குறைஞ்சபட்சம் 3 நாள் வைக்கலாம், அதிகபட்சம் 5 நாள் வைக்கலாம். 5 நாளுக்கு அதிகமாகவும் வைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா நாங்க வந்து இந்த உரங்கள் கொடுத்து வளர்ச்சி ஊக்கி கொடுத்து நம்ம வளர்ச்சி வச்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நீங்க வந்து அங்க கொடுக்கணும், ஃபங்கிசைடு கொடுக்கணும், உரங்கள் கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்தாதான் அங்கேயும் இருக்கும். நீங்க 5 நாளுக்கு மேல வைக்க வேணாம். நம்ம ஏன்னா நாங்க கொடுக்குற உரம் வந்து இதுல வந்து 5 நாள் தான் தாங்கும். அதுக்கப்புறம் புதுசா நீங்க உரங்களை கொடுக்கணும். அதுக்கான டிஏபி கரைச்சலோ இல்ல வந்து NPK கரைச்சலோ கொடுத்தா போதும். ரொம்ப பெரிய உரம்லாம் கிடையாது. பட் அந்த கரைச்சலை கரைச்சு ஒவ்வொரு செடிக்கும் நம்ம பிளான்ட் ஊத்திட்டு வரணும். அப்படி பண்ணும்போதுதான் நீங்க மோர் தென் 5 days வச்சிருக்கலாம். நீங்க தவிர்த்துக்குங்க. மோர் தென் 5 நாளைக்கு மேற்பட்டு வைக்கிறது தவிர்க்கலாம். 3 நாள் பெஸ்ட். 2 to 3 நாள். 4வது நாள் வந்து நீங்க வந்து செடியை வந்து
நடவ ஆரம்பிச்சிடணும். நடவ ஆரம்பிச்ச பிறகு 7 மாசத்துல வந்து முதல் ஈல்டிங் எடுக்கலாம். ஈக்குவபடி பொறுத்த வரைக்கும் 7 மாசத்துல முதல் ஈல்டிங் எடுக்கலாம். காயை பொறுத்த வரைக்கும் 60% நீளமான காயும் 40% உருண்டையான காயும் வரும். இது வந்து ஒரு நல்ல வைரஸ் டாலரன்ஸ் இருக்குது. அதாவது 85-95% வந்து வைரஸ் டாலரன்ஸ் இருக்கு. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வைரஸ் தாங்கும் திறன் இருக்கு. அதே போல இந்த பப்பாளி பொறுத்த வரைக்கும் நம்ம கர்நாடகாவில் என்ன சொல்றாங்க, இந்த பப்பாளி வந்து டெல்லி கட்டிங் பப்பாளி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து லாங் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து இந்த பப்பாளி வந்து ரொம்ப ரொம்ப இதா இருக்கு, தாங்குது. இதோட இருப்பு சுவை வந்து 12 to 13 பிரிட்ஜ் லெவல் இருக்கு. நல்ல ஒரு தரமான நீர் மேலாண்மை பயன்படுத்தணும். பப்பாளி விவசாயத்துக்கு நம்ம மறுபடியும் சொல்றது, நீர் மேலாண்மை தரமா இருக்கணும். அதே போல வந்து மண் வளம் சிறப்பா இருக்கணும், உர மேலாண்மை சிறப்பா இருக்கணும். அப்படி பண்ணனா மட்டும்தான் பப்பாளியில வந்து நல்ல ஈல்டிங் கிடைக்கும், நல்ல மகசூல் எடுக்க முடியும். ஒரு பப்பாளி விவசாயத்துல வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம குறைந்தபட்சம் 12 to 15 லட்சம் ஈல்டிங் எடுக்க முடியும். அப்படின்னா சிறப்பான நீர் மேலாண்மையும் சிறப்பான உர மேலாண்மையும் இருந்தா மட்டுமே அதன் மூலமா ஒரு சிறப்பான மகசூலை ஈட்ட முடியும். பப்பாளி விவசாயிகளுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டு பண்ண ஒரு சிறப்பான பப்பாளி நாட்டுகளை உற்பத்தி பண்ணி விநியோகம் பண்ணிட்டு வந்தது. உங்களுக்கு தேவையான பப்பாளி நாட்டுகளை டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டு பண்ணை மூலமா ஆர்டர் செஞ்சு வாங்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப 500 செடி வேணும், 1000 செடி வேணும்னா நாங்க இமீடியட்டா கொடுக்க முடியும். 1000க்கு மேல செடி வேணும்னு சொன்னா கண்டிப்பா நீங்க அதை ஆர்டர் தான் பண்ணணும். அப்பதான் ஒரு சிறப்பான ஆர்டரிங் பண்ணி நாங்க கொடுக்க முடியும், கடினத்தன்மை பத்தி கொடுக்க முடியும். பாருங்க, இந்த தண்டு பாருங்க கரும்பச்சையா இருக்கு. இந்த கரும்பச்சையா இருக்கும் போது மட்டும்தான் நீங்க வைக்கும் போது எந்த ஒரு போக்கும் வராது. இது மாதிரி வெளிர் பச்சை மேல வெளிர் பச்சையா, அது மாதிரி ஃபுல் தண்டு வெளிர் பச்சையா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. இது ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. இந்த செடி வந்து ஒண்ணுமே ஆகாது. நீங்க வந்து வைக்கும் போது கரும்பச்சை இருக்குதா செடி வந்து தரமா வந்துருச்சு, நடவுக்கு இது தயார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்க, இந்த தண்டு வந்து நடவுக்கு தயார்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பண்ணி நாங்க கொடுக்குறோம், ஆர்டனிங் பண்ணி கொடுக்குறோம். இப்ப வெயில்ல நாங்க ஆர்டனிங்கே பண்ணல, வர வெயிலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா ஆர்டனிங் ஆயிடுது. நீங்க நேரடியே வைக்கலாம். இப்பெல்லாம் கொண்டு போய் வைக்க தேவையில்லை, 3 நாள் வச்சுக்கிற அவசியம் இல்லை, நேரடியே வச்சிடலாம். ஏன்னா வெயில் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே மாதிரி வெயில் அடிக்குது. இங்கேயே அதிகமா தருமபுரி மாவட்டத்துல இருக்கிறது அதிகமான வெயில் அடிக்குது. இப்ப இருக்கிற செடி எல்லாமே எந்த கொண்டு போய் வச்சாலும் பிழைக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்டரிங் பண்ண செடிதான். சோ நீங்க வந்து ஸ்க்ரோலிங்ல நம்பர் போயிட்டு இருக்கும். அதே போல வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் இருக்குது, லொகேஷன் இருக்குது. கிளிக் பண்ணிட்டு டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டு பண்ணிக்கு வாங்க, தரமான நாட்டுக்குள்ள எடுத்துட்டு போங்க. இல்ல போன் பண்ணுங்க, நாங்க கொண்டு வந்து கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.